நடக்குமா நடக்காதா சீதாவோட கல்யாணம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏற்கனவே நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான பதில். ஏன்னா வந்து யார் என்ன சொன்னாலும் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதே பையனோட கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இது சும்மா ஜாலிக்கு ஒரு கல்யாணம் தான் அப்படின்ட்டு. இந்த ஜாலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்து தன் கையில் இருக்க சேர்த்து வச்சிருக்க பணத்தை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரவி வந்து கேட்டரிங் பார்த்துருக்காரு. ஸ்ருதி 3 பவுன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ மேக்கப் வந்து ரோஹிணி பண்ணியிருக்காங்க. 50,000 ரூபா காசு அண்ணாமலை கொடுத்துருக்காரு. மனோஜ் வந்து அவருடைய கடையிலேருந்து அப்ளையன்சஸ் 2 கொடுக்க போகிறாரு. கிரைண்டர் மிக்சி கொடுக்க போகிறாரு. அப்படின்னு இவ்வளோத்தையும் இந்த குடும்பம் செஞ்சாலும் அமைதியாக எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க மீனா. ஆனால் ஒரு வார்த்தை திருப்பி தெளிவாக ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சுங்கிறத தன்னுடைய கணவர்கிட்ட கூட சொல்லலை. இப்போ பிரச்சனையாகி வெடித்து சம்பவமாகி கடைசியில் உங்கள் பெத்த அம்மாவே உங்களை புரிஞ்சுக்காமல் ஓரமாக உட்காந்துருக்காங்க. இவர் அங்கே குடிச்சிக்கிட்டு இருக்க முத்துவை இப்போ தரதரன்னு இழுத்துட்டு வந்தாலும் இங்கே பிரச்சனை தான் வரும். அவர் அந்த கோபத்தோட நார்மலாக இருந்தாலே உங்கள் ஆளுக்கு வந்து கோபம் அப்படியே உச்சத்துக்கு வரும். இப்போ ஏற்கனவே வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க, முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரா. ஸோ இன்னமும் அதிகமாக கோவப்பட தான் போகிறார். இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருணுக்கு இன்னுமே வந்து முத்து மேலே வந்து ஒன்றும் ஒரு நெருங்கின இதெல்லாம் கிடையாது. சின்னதாக வந்து கோவப்பட்டால் கூட ஏன்டா அப்படி சொன்னேன்னு ஃப்ரெண்டை கேட்டாலும் அதுக்கப்புறம் அமைதியாக தான் இருக்கார். அவருக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்து இந்த முத்து இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, சும்மா எக்ஸ்ட்ரா எல்லாரும் முன்னாடியும் நடக்கிற விஷயம், கமிஷனர்லாம் வராரு அப்படின்னு தோணுது. இதே தான் வந்து அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு கேஷுவலாக அருணோட அம்மாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முத்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்க ஒரு கட்டத்தில் அவர் வந்து கடுப்பாகி முத்து மீனா கிட்ட ஏற்கனவே ரவி ஸ்ருதி கல்யாணம் முடிஞ்ச போது நீ வீட்டை விட்டு வெளில போன்னு மீனாவை துரத்துனார். அதே மாதிரி இப்போ சீதா கல்யாணத்துக்கு அப்புறமும் துரத்திட போகிறாராம். எந்த விஷயத்துக்காக சந்திரா பயந்தாங்களோ, ஐயோ அப்படி நடந்துருமோன்னு யோசிச்சிட்டே இருந்தாங்கல்ல, உன் வாழ்க்கை கெட்டுருன்ட்டு, அந்த விஷயம் அப்படியே நடக்க போதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். முத்து என்ன முடிவெடுப்பார் நினைக்கிறாங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் இந்த விவகாரத்தில் முத்து பக்கமாக, அருண் சீதா மீனா இவங்க பக்கமாக அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அப்படியே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்ததுனால ரோகிணி கொஞ்சம் லைட்டாக ரக்க கட்டி பறப்பாங்க, நம்மளை யாரும் கொஞ்சம் நாளைக்கு டார்கெட் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையில் அடுத்து நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். ஒரு மீமில் கூட இப்போ தான் பார்த்தேன் நான். அதாவது இப்போ நேற்று நடந்த சீதாவோட கல்யாணம் இன்றைக்கி வெளில வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இன்னமும் வந்து ரோஹிணி மாட்டவே இல்லை. பொய் சொன்னதுக்கப்புறமும் ரோஹிணி இதுக்கப்புறம் வேற பொய் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த குடும்பமே யோசிக்காமல் இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த 30 லட்ச ரூபா பணத்தை இழந்தாங்களே அந்த ட்ராக்கை பற்றி கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.